சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவில் இருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புக்கு என்டிஆர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்.டி. ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் என்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகர். பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே ரத்னா சார் பிரமாதமா பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவோட வெற்றி அடையும். என்னன்னா நாங்க நடிச்சுட்டு வைக்கிற எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா என்கிட்ட லேப்டாப்ல கொண்டு சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரித நோக்கும் தன்மானை சான்றோர் கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமா அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்ன கேட்டா, அப்புறம் அவர் போய் அப்பதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்க பார்த்து பிரமிச்சிட்டேன்.